தமிழ்நாட்டுல என்னோட திறமையை பார்த்து எனக்கு நிறைய படம் கிடைச்சது. அதனாலதான் தமிழ்நாட்டுல எனக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. ஆனா பாலிவுட்ல எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க ஜோதிகா. தமிழ்ல ரீ-ரிலீஸ் படம் ட்ரெண்ட் வந்துருச்சு பாருங்க. நாயகன், மின்சார கனவு, சச்சின், குஷி, பருத்தி வீரன் இது எல்லாமே வருஷ கட்டி நிக்குதுங்க. சூர்யா கங்குவா படத்திற்கு பிறகு சூர்யா 44 படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குகிறார். வறுமையில இருந்த ரஜினிகாந்த் தற்கொலை செஞ்சுக்க போனாராங்க. அப்போ ரஜினிகாந்தோடைய கனவுல ராகவேந்திர சாமி வந்து அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றினாராம். அதுக்கப்புறம் தான் அவர் நடத்துனராக இருந்து நடிச்சு சூப்பர் ஸ்டாரா ஆனாராம். இந்த விஷயம் இப்போது வைரலாகி வந்துட்டு இருக்குங்க. அனுபமா பரமேஸ்வரன் தில்லி ஸ்கொயர் படத்துல கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. அதனாலதான் படமும் ஓடிச்சு, அவங்களுக்கு சம்பளமும் ஏறிச்சு. ஆமாங்க, 1 கோடி ரூபாய் சம்பளத்துல இருந்து இப்போ அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் சம்பளமா. அரண்மனை 4 படத்துல ஹிப்பாபாதிக்கு நல்ல பேருங்க. அதனாலதான் என்னவோ அவர் நடிச்ச படத்தை கிடப்புல போட்டுட்டாங்க. இப்போ அவர் நடிச்ச பிடி சார் படம் ஐஸ்வரி கணேஷ் ரிலீஸ் பண்ண போறாராம். KGF பட ஹீரோ யாஷ் அவரின் அடுத்த படமான டாக்ஸிக்கில் நயன்தாரா அக்கா கதாபாத்திரமாக நடிப்பதற்கு 20 கோடி கேட்கிறாராம். அதற்கு படக்குழு யோசித்துக் கொண்டிருக்கிறது. மைக் மோகன் என அழைக்கப்படும் 68 வயது உள்ள நடிகர் மோகன் தற்போது 2 படங்களும் நடித்து வருகிறார். ஒன்று ஹரா ஜூன் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. மற்றொன்று கோட் படத்திலும் நடித்து வருகிறார். செண்பகமே பாடலின் ஹீரோ பழம்பெரும் நடிகர் ராமராஜன் சாமானியன் படத்தின் மூலம் 2வது இன்னிங்ஸ் தொடங்கி இருக்கிறாராம். விஜயின் கோட் படத்தின் படப்பிடிப்பிற்காக ரஷ்யாவை தொடர்ந்து USA இல்லனா துபாய் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளிநாட்டிற்கு செல்வதாக ஒரு தகவல் வந்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.